Praise the Lord. Hallelujah. இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாருங்கள். அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளோட குடும்பத்தின் சகல காரியத்தையும் அவர் நேர்த்தியாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையில் கூட தேவன் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். 139 சங்கீதம் 5 வசனத்தை வாசித்து பாருங்கள். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஹல்லேலூயா. தேவ கரம் எந்த மனுஷனோடு, தேவ கரம் எந்த குடும்பத்தோடு, தேவ கரம் எந்த வாழ்க்கையோடு, தேவ கரம் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தோடு இன்றைக்கு வைக்கப்படுவது நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கரத்தை வைக்கிறார் என்றால் விடுதலை உண்டாகும். முதலாவது ஒரு வழி நடத்துகிற கரம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் சில நெருக்கங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அது ஒரு தேவனுடைய திட்டத்துக்கு நேராக உங்களை நடத்த வல்லமை உள்ளது. தேவனுடைய தரிசனம், தேவனுடைய தீர்மானத்துக்கு நேராய் உங்களை நடத்துவதற்கு அவர் கரம் உங்களை பிடிக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் மோசேயை கொண்டு மோசேவின் கரத்தை பிடித்து தேவனுடைய வல்லமை கரம் நடத்தினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனுக்கு முன்பாக 10 வாதைகளை கொண்டு வந்த அந்த வல்லமை தான் மோசேவின் கரத்தை பிடித்து நடத்தினார். பாருங்கள், ஒவ்வொரு முறையிலும் நெருக்கம் வந்தது. முற்புறமும் பிற்புறமும் அவரை மோசேவை ஜனங்கள் நெருக்கினார்கள். ஆனாலும் தேவன் கைவிடவில்லை. கவலைப்படாதீங்கள். உங்கள் சுற்றிலும் எத்தனை மனிதர்கள், உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை சூழ்நிலைகள், உங்களுக்கு எதிரான எல்லா முறுமுறுப்புகள், பிரச்சனைகள், ஊழியத்துக்கு எதிரான நெருக்கங்கள், உங்களுடைய வேலை ஸ்தலங்களில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நெருக்கங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கிற உறவை கெடுக்க பிரிக்க எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் தேவக்கரம் உங்கள் மேல் இருக்கிறது. உங்கள் மேல் கர்த்தர் கரம் வைக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 37 அதிகாரத்திலிருந்து அந்த 39-40 அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது யோசேப்பை தேவன் வழி நடத்தினார், பாதுகாத்தார், ஞானத்தை கொண்டு காரியத்தை வாய்க்க பண்ணினார். 13 வருஷங்கள் நெருக்கம், முற்புறத்திலும் பிற்புறங்களும் குற்றச்சாட்டு, சிறைச்சாலை, பல விதத்திலும் ஆண்டவர் கைவிடவில்லை. அவனுக்கு ஞானத்தையும் கிருபையும் வைத்து அவனை மேன்மைப்படுத்தும்படி கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவனான. கவலைப்படாதிருங்கள். இப்பொழுது காணப்படுற பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு கரம் கொண்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ யோசேப்பை போல வைராக்கியம் அணிக்க கர்த்தரிட்ட ஒப்புக் கொடுங்கள். அது மாத்திரம் தாவீதை வனாந்தரத்தில் அவர் நடத்தினார். முற்புறம் பிற்புறம் பயங்கர நெருக்கம், குற்றச்சாட்டுகள், சத்துருக்கள் பெருகும் பொழுது தாவீதோடு கர்த்தர் கரம் இருந்ததினால ஜெயம் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற கரமாய் வெளிப்பட்டார். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலை வேளையில் தேவ கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்மை தாழ்த்த வேண்டும். அவருடைய கரத்தையே நோக்கி பார்த்து, சிலுவையில் ஆணியடிக்கப்பட்ட கரம் உங்களை சுகமாக்கி விடுவித்து ஆசீர்வதிக்கும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவை உம்முடைய கரத்தை நோக்கி பார்த்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் உம்முடைய கரம் இப்பொழுது மேல் இருப்பதாக. உம்முடைய கரத்தினால் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, எல்லா நெருக்கத்தின் நடுவிலும் நீர் வழி நடத்துகிறீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு மோசையை போல ஒப்பு கொடுக்கட்டும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில பிரச்சனைகள், நெருக்கங்கள், குற்றச்சாட்டுகள், எந்தெந்த விதமான சிறையிருப்பு போன்ற காரியங்கள் இருந்தாலும் யோசேப்போடு இந்த காரிய சித்தி உள்ளவனாய் காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணி கிருபை ஞானத்தை கொடுத்தது போல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும், வேலை ஸ்தலங்களிலும், ஆவிக்குறி வாழ்க்கையில், ஊழியத்திலும் கிருபை ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். தாவீதை விடுவித்தது போல ஒவ்வொருவரையும் விடுவித்து ஜெயம் கொடுக்கிற கரத்தில் ஆசீர்வதிப்பீராக. எல்லா நெருக்கங்கள் மத்தியில்
காலத்தில் தாவீது உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளும் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கட்டும். கர்த்தர் கரம் என்னோடு இருக்கிறது என்ற தைரியம், ஒரு விசுவாசம், பலன் பெருகட்டும். வியாதி சுகமடையட்டும், கட்டுகள் உடையட்டும். உடைய கரத்தினால ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தும், விடுவித்து நடத்தும், ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் கரம் உங்களோடு இருக்கிறது. பயப்படாதீர்கள்.